இப்போ அரசியலில் வந்ததுலேருந்து ஒரே பிரச்சனைகளாகவே இருக்குது. தமிழக வெற்றி கழகத்துக்காக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து பிரச்சனைகளை தான் சந்திக்கிறாங்க. அவருக்கு அரசியலுக்கு வந்தது ஒரு தவறான விஷயம். முதல்ல அவர் ஃபேஸ் பண்ணது 41 பேர் இறந்தது, அந்த காம்பினேஷன்ஸ் வந்தது, அந்த காம்பினேஷன்ஸ்லாம் வந்தது. திரும்பவும் இன்னொரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கரூர் சம்பவம் மாதிரிங்களா? கரூர் சம்பவம் மாதிரி வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ரெண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலையும் திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் விஜய் அவர்கள் போட்டிடுறாரு. 2 தொகுதியில் போட்டிடுறாரு. வெற்றி வாய்ப்புக்கு ஏதாவது இருக்கா? அதாவது ஒரு விஷயம், நீங்கள் விஜய்க்கு அரசியல் ஒத்துக்குமா ஒத்துக்காதா, விஜய்க்கு அரசியலில் கோயின்சைட் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, அதைத்தான் நம்ம பார்க்கலாம். பிரச்சனைகள் அரசியலில் இருக்க வரைக்கும் அவர் அரசியலுக்கு வந்தது ஒரு தவறான இது. அதுக்கு காரணம் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் எனக்காக இவ்வளோ செஞ்ச மக்களுக்காக உதவி செய்கிறதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்தேன்னு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் எடுத்துறாரு. கடைசி படம் ஜனநாயகனையும் எடுத்து வச்சிருக்காரு. இங்கே அவருக்கு அரசியல் செட் ஆகாது, அரசியலில் இருக்க வரைக்கும் அவருக்கு பிரச்சனைகள் தான் வரும்னு சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் அவர் சினிமாவே நடிக்க மாட்டேன், அரசியலில் தான் தொடருமென்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருமே சொல்லுவாங்க, நான் இங்கே வரலைன்னா அங்கே போயிடுவோம், அங்கே வரல இங்கே போயிடுவோம். இதெல்லாம் ஒரு ஜென்ரல் தியரி தான். அது விஜய் அவர்கள் அரசியலில் தொடர்ந்து வெற்றி ஏறுமுகத்துக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது வச்சுருக்கீங்க? இல்லை, அது பரிகாரங்கள்ன்றது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போய் ஒர்க் பண்ணாது. அதாவது ஒரே ஒரு விஷயம், அரசியல்ன்றது பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடையாது. ஒன்று, சினிமாவில் திருப்பி போனாலும் பழைய இடத்த பிடிக்கவும் முடியாது. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு ஜோதிடர் தர்ஷினி இளங்கோவன் இணைந்துள்ளார். அவரிடம் பல கேள்விகளை முன்வைக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 23ஆம் தேதி ஓட்டுப்பதிவு இதுக்கு அதே மாதிரி மே 4ஆம் தேதி ஓட்டு என்ன போகிறாங்க. இப்போ இந்த ஜோதிடத்தை வச்சு நீங்கள் பார்க்கும்போது இந்த தேர்தலுக்கான அந்த தேதிக்கு ஏதாவது ஜோதிடத்தில் கனெக்ட் இருக்கா? அந்த நாள் யாருக்கு சாதகமாக அமையும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, 23ஆம் தேதி எலெக்ஷன் நடக்குது. புனர்பூச நட்சத்திரம் நடக்குது. புனர்பூச நட்சத்திரத்தில் குரு இருக்கிறதால உங்களுக்கு மேல்தட்டு மக்கள் அதிகமாக பலன் பெறுவார்கள், கீழ்த்தட்டு மக்கள் கஷ்டப்படுவார்கள். ஒரு எலெக்ஷனுக்கு கீழ்த்தட்டு மக்கள் தானே கஷ்டப்படுறாங்க. இல்லை, குரு லக்னத்தில் இருக்கிறதால அவங்களுடைய அதிகாரங்கள் இருக்கும். ஜென்ரலாக ஒரு ஜாதகத்தை பற்றி நான் முதல்ல விஜய் பற்றி சொல்லிடுறேன். ஓகே, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது? சாதகமாக இருக்கா? ஏன்னா 2026 தேர்தலில் மாற்று சக்தி அப்படின்னு சொல்லி முன் வச்சு வந்திருக்காங்க, தேர்தலில் போட்டிடுறாங்க. அவருக்கு சாதகமாக இருக்கா? அப்படி நீங்கள் கேட்டது சரியான கேள்வி. அவருடைய லக்னம் கடக லக்னம். லக்னத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்குது. சந்திரன் செவ்வாய் இருக்கிறது ஒரு நீச்சபங்க ராஜயோகம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அது முழு அளவுக்கு அது பெனிஃபிட் கொடுக்காது. ஏன்னா செவ்வாய் இருக்கிறது ஆயில்ய நட்சத்திரத்தில். ஸோ அதனால் பர்சனலாக இஸ் அட்ராக்டிவ் பர்சன், எமோஷ்னல் பர்சன் எல்லாமே இருக்குது. அது இருந்தாலும் 2வது வீடு செவ்வாய், 2வது வீட்டுக்குரிய சூரியன் 12வது வீட்டில் சனியோட சேர்ந்து இருக்கிறதால அது குடும்பத்தில் அவர்களுக்கு பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள் அதிகமாக வரும். இது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியுது. குடும்பத்தில் பிரிவினைகள் வர்றதுக்கும் சான்சஸும் உண்டு. 3வது இடத்துக்குரிய புதன், 3வது இடத்துக்குரிய புதன் சொந்த வீட்டில் மிதுன ராசியில் இருக்கிறாரு. அது சூரியனோட சனியோட சேர்ந்து இருக்கிறார். இது எப்படின்னா, சனி புதன் சூரியன் இந்த காம்பினேஷன்
இந்த 3 காம்பினேஷன்ஸ் எப்படி சொன்னால், கூட நட்போடு பழகி இருப்பவர்கள், ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் வந்து இவரை வந்து ஏமாற்றுவாங்க, இவருடைய பேரை கெடுத்துருவாங்க. ஒன்று. 2வது, அவங்க வந்து எதிர் முகாமுக்கு தகவல் கொடுப்பாங்க. இது வந்து இப்போன்னு இல்லை, அவருடைய ஆரம்ப கட்டத்திலேருந்தே இருக்குது. இவரை எங்கெங்கே அழுத்தணும், எப்படி எப்படி அழுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அது புதனுடைய ஆதிபத்தியம் சேர்றதால அது கட்டாயம் இது நடந்து கொண்டே தான் இருக்கும். ஓகே சார், இப்போ அதாவது தேர்தலில் நிற்கிறாரு, அதாவது சினிமாவை விட்டு தேர்தலுக்கு வந்து தேர்தலில் இறங்கியிருக்காரு. நீங்கள் அவருக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தொடர்ச்சியாக வந்து அரசியலில் வந்ததுலேருந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாரு விஜய் அவர்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல போனீங்கன்னா, முதல்ல அவர் வந்து பேசிக்கலாக வந்து அவருக்கு அரசியலுக்கு வந்தது ஒரு தவறான விஷயம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் கேது காம்பினேஷன்ஸ் வந்து 11ல் இருக்கிறது ரொம்ப பெனிஃபிஷியல் இதுதான். எல்லாமே நல்லா முன்னுக்கு வர முடியும், நல்லா லெவலில் இருக்குது, எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் சூரியன், சனி, புதன் இந்த 3 கிரகங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குது. இவங்க எல்லாருமே ஜோதிடர்கள் வந்து வெளிப்படையாக பார்க்குறச்ச அவங்க வந்து குரு பார்வை இருக்குது. ஏன்னா குரு வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து பார்வையாக வந்து குருவை பார்க்குது. இது சூரியன், சனி, புதன் 3 பேரையும் பார்க்குது. ஜென்ரலாக வந்து சூரியன் வந்து அரசியல், சனி பகவான் வந்து உங்களுக்கு பொது ஜனங்கள். ஸோ இந்த பொது ஜனங்களோட தொடர்பு வரணும்னு சொன்னால் ஒருத்தருக்கு சூரியனோட சனியோடவும் சம்மந்தப்பட்டிருக்கணும் ஒன்று. செகண்ட் திங்ஸு, அதுக்கு வந்து ரெகாக்னைஸ் இருக்கணும். ரெகாக்னைஸ் பண்ணுறதுக்கு குருவோ அல்லது வேறு யாரோ பார்வைகள் இருக்கணும். ரெகாக்னைஸ் பண்ணிங்கன்னா இருக்கும். ஆனால் குரு சனி, இது சூரியன் சனி சேர்ந்து இருக்கவங்க எப்போவுமே பப்ளிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். சாதாரண பீப்புள்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு வீட்டில் இருக்கிறவங்க, தெருவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த தெருவுலாக அவங்க பழக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது சூரியன் சனி காம்பினேஷன்ஸ் இருக்கவங்க அது ஜென்ரலாக இருக்குது. அது எந்த அளவுக்கு டாப்பில் வரன்றதுக்கு அந்த பார்க்கக்கூடிய கிரகங்கள், அது இருக்கக்கூடிய இடங்கள், அதை பொறுத்து, அது இருந்த நட்சத்திரங்கள், அதை பொறுத்து தான் அது மேம்பட்டு மேலே எவ்வளோ தூரம் மேலே வந்துடுவாங்க. இப்போ அரசியலில் வந்ததுலேருந்து ஒரே பிரச்சனைகளாகவே இருக்குது. தமிழக வெற்றி கழகத்துக்காக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து வந்து பிரச்சனைகளை தான் சந்திக்கிறாங்க. இதுக்கு விஜய் ஜாதகத்தில் என்ன சொல்லுது? அது நீங்கள் கரெக்டு, நீங்கள் சொன்னது ரொம்ப சரியான கொஸ்டின்ஸு. செவ்வாய் சதய நட்சத்திரத்தில் இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னே கிராஸ் ஆச்சு. அதை கிராஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நேராக வந்து சதயத்துலேருந்து சதயம் வந்து ராகுவோட நட்சத்திரம், அதனுடைய காம்புல நட்சத்திரம் வந்து திருவாதிரையில் சூரியன் சனி புதன் இருக்குது. எல்லா இடமும் வந்து இந்த சூரியன் சனி புதனில் தான் சுற்றி வரும், மிதன ராசியில் தான் சுற்றி வரும். ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் எப்பப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ணுவார். முதல்ல அவர் ஃபேஸ் பண்ணது 41 பேர் இறந்தது, அந்த காம்பினேஷன்ஸ் வந்தது, அந்த காம்பினேஷன்ஸ்லாம் வந்தது. சூரியன் சனி செவ்வாய் வந்து செவ்வாய்க்கு எப்பப்போ லிங்க் வருதோ, ராகுவுக்கு எப்பப்போ லிங்க் வருதோ அப்போல்லாம் வருது. ராகு வந்து இப்போ சதய நட்சத்திரத்தில் இருக்குது. ராகு சதய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சதயத்தினுடைய காம்புல நட்சத்திரம் வந்து சூரியன் சனி புதன் 3 இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அதில் வந்து நிறைய ரகசியங்கள் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் ஒரு சாதாரண நட்சத்திரம், மிகப்பெரிய நட்சத்திரம், நிறைய ரகசியங்கள் இருக்குது. எல்லா ரகசியத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த காம்புல வந்து ஃபார்ம் ஆகும்போது ப்ராப்ளம் வரும். இப்போ வந்து 2ஆம் பாதத்தில், இப்போது 3ஆம் பாதத்தில் இருக்குது. இப்போதைக்கு ராகு வந்து 3ஆம் பாதத்தில் இருக்குது. 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வர வரைக்கும் அவருக்கு அப்போ இந்த நேரத்தில் எலெக்ஷன் நடக்கும். திரும்பவும் இன்னொரு இன்சிடென்ட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கரூர் சம்பவம் மாதிரி வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்துருக்கு. இப்போ வந்து கோச்சாரத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சேர்ந்துருக்கு. ஸோ அந்த பார்வைகள், செவ்வாயுடைய பார்வை வந்து அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி புதனை வந்து பார்வையிடுறதாலையும் சனியோடு சேர்ந்து இருக்கிறதாலையும் பார்வைகள் நிச்சயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் எந்தது உண்டு. ஆனால் இவங்க கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் இருக்கும். போயிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அவங்க உள்ளே நுழைஞ்சவனே பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் மேஜர் ப்ராப்ளம்னு சொல்கிறது ராகு காம்புல நட்சத்திர சதயத்தில் உள்ளே வந்தபோது தான் நடந்தது. அது ஒரு வந்து 8 மாதம் இருக்கும். ஓகே சார், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலையும் திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் விஜய் அவர்கள் போட்டிடுறாரு. 2 தொகுதியில் போட்டிடுறாரு. வெற்றி வாய்ப்புக்கு
ஏதாவது இருக்கா? அதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து விஜய்க்கு அரசியல் ஒத்துக்குமா ஒத்துக்காதான், விஜய்க்கு அரசியலில் வந்து கோயின்சைட் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இந்த சூரியன் சனி பார்வையை வச்சு நம்ம வந்து மக்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதர் திங்ஸ் கிடைக்குது, குரு பார்வை. ஆனால் இந்த குரு நின்ன இடம் பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். கர்ம நட்சத்திரத்துலேருந்து ஒரு கிரகம் பார்வையிட்டால் அது பிரச்சனை வரும். இன்னொரு திங்ஸ் வந்து ராகு கேது மிடில் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ராகு கேதுக்கு மிடில் பாயிண்ட்டு மையப்புள்ளின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த மையப்புள்ளியில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து குரு மாட்டின்றால அந்த குரு வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. குரு ஃபங்க்ஷன் பண்ண முடியாதுன்றதால திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய எதுவும் பாதிப்புகள் ஏற்படும். அதால் அரசியல் என்பது அவரை பொறுத்த வரைக்கும் சறுக்குகள் கட்டாயம் ஏற்படும். அவர் அரசியலுக்கு வந்தது வந்து ஒரு தவறான இதுதான். இருந்தாலும் கடைசி அரசியலில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கும். தேர்தலுக்கு பிறகும் அதாவது நீங்கள் வந்து அக்டோபர் மாதம் நினைக்கிறேன் அந்த இன்சிடென்ட் நடந்தது. அதுலேருந்து 8 மாதம் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கணக்கு போட்டால் அது 8 மாதத்தில் வந்து கோர்ட்டு கேஸு சண்டை சஞ்சரவு பிரச்சனைகள் எல்லாமே வந்து கொண்டே தான் இருக்கும். அதுலேருந்து அவரால் மீள முடியாது. திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும், திருப்பி அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும். நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சா கூட ஒரு பிரச்சனை வந்துன்னு இருக்கும். ஸோ இது பிரச்சனைகள் அரசியலில் இருக்க வரைக்கும் அவர் அரசியலுக்கு வந்தது ஒரு தவறான இது. அதுக்கு காரணம் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் சனி புதன் இருந்தது ஒரு மிகப்பெரியது. ரெண்டாவது இவர் வந்து 5ஆம் இடத்துல இவருக்கு ராகு இருக்குது, ராகுவோட மாந்தி இருக்குது. அது வந்து அரசியலை பற்றி சொல்லக்கூடிய இடம். அது இந்த ராகு 5ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, என்ன சேஞ்ச் பண்ண போகிறாங்க, இதை வந்து யாராலும் பக்கத்திலே இருக்கிறவங்க கூட ஜட்ஜு பண்ண முடியாது. அவ்வளோ வந்து ரொம்ப ஷார்ப். இவர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண மனிதன் இல்லை. 5ல் ராகு இருந்தார்னா அவங்களுடைய மூமெண்ட்டையோ அவங்களுடைய திங்ஸையோ அவங்க புத்தி எப்படி இருக்கோ அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இவருக்கு கூட சனி சூரியன் சனி புதன் சேர்ந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறதால அந்த புதன் வந்து இவரை வந்து கரெக்டாக வந்து கூடவே இருக்கக்கூடிய நயவஞ்சகமாக ஒரு ஆள் ஏமாற்றி ஒரு இத்தனைக்கு காரணம் அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் அவர் புரிஞ்சுக்குவார். அவருக்கு இன்றைக்கு இல்லை என்றைக்குமே உண்டது. சினிமாவிலையும் அவருக்கு இருந்தது. பட் அவரால் வந்து அவங்களால பண்ண முடியல. இவங்களுக்கு எப்போ பேட் டைம் வந்து ஒரு மனுஷனுக்கு வருதோ அப்போ தான் பிரச்சனை. இப்போ வந்து குரு வந்து புனர்பூசத்தில் தான் இருக்குது. திருவாதிரையில் இருந்தது ஓரளவுக்கு. திருவாதிரையில் இருக்கும்போது அவர் கட்சி ஆரம்பித்தார். எல்லாரும் சொல்லியிருக்காங்க திருவாதிரையில் இருக்கும்போது கட்சி ஆரம்பித்தா ஓஹோன்னு வந்துடுங்க, சூரியன் இருக்கிற இடத்துல குரு கிராஸ் பண்ணும்போது ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிடுங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லி அவரை உள்ளே வரவழைச்சாங்க. ஸோ அதை கிராஸ் பண்ணி வந்துட்டார். குரு வைகாசி மாதம் மாறிவிடுவார், மிடில் மாறிடுவார். ஆல்மோஸ்ட் குரு வந்து 2ஆம் பாதம் வந்திருக்கா, 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் வந்து இதில் வந்துடும். ஸோ அதால் இந்த இடத்துல இப்படி கிராஸ் பண்ணி போகிறதால அவரால் தாக்கு பிடிக்க முடியாது. குரு வந்து கிராஸ் பண்ணியாச்சு. ஓகே சார், இப்போ நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் வந்து எனக்காக இவ்வளோ செஞ்ச மக்களுக்காக உதவி செய்கிறதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்தேன்னு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் எடுத்துறாரு. கடைசி படம்னு ஜனநாயகனையும் எடுத்து வச்சிருக்காரு. ஓகேங்களா, இதோட நான் படத்தில் நடிக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் வந்து அவருக்கு அரசியல் செட் ஆகாது, அரசியலில் இருக்க வரைக்கும் அவருக்கு பிரச்சனைகள் தான் வரும்னு சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் அவர் சினிமாவே நடிக்க மாட்டேன் அரசியலில் தான் தொடருமென்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன சொல்ல விரும்புது? எல்லாருமே சொல்லுவாங்க நான் இங்கே வரலைன்னா அங்கே போய்டுவோம், அங்கே வரல இங்கே போய்டுவோம். இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரல் தியரி தான். அது எல்லாரும் சொன்னாங்க. இருந்தாலும் இவர் வந்து இங்கேருந்து அங்கே போகிறது வந்து அதாவது சினிமாவிலேருந்து அரசியலில் வந்துட்டார் இல்லையா, இப்போ வந்து இங்கே அரசியலில் வந்து இவருக்கு டவுன்ஃபால் நிச்சயம் உண்டு. ஸோ டோட்டலாக பார்க்க போனால் அவருக்கு ஏறு முகம்ன்றது கிடையாது, இறங்கு முகம் தான் ஆரம்பிச்சிடுது. அவர் அரசியலில் வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் உள்ளே வந்தார். அதுலேருந்து அவருக்கு இறங்கு முகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவர் எதை கையை வச்சாலும் இறங்கு முகம் பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும், இதுவாக இருக்கும். அவரால் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஒரு வந்து வெளியே ஒரு இமேஜ் 5ல் ராகு இருக்கிறதால வெளியே ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. குரு வந்து பார்க்குறதெல்லாம். ஆனால் குரு வந்து ராகு கேதுவோட மிட் பாயிண்டில் இருக்கிறதால அதுவும் பண்ண விட மாட்டார். ஸோ இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும், அவரால் ஷைன் பண்ண முடியாது. ஓகே, அதாவது இவ்வளோ மக்கள்கள் வந்து அவரை கூடுறாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் ஓட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா சார் இதை வந்து நீங்கள் வந்து ஜட்ஜு பண்ண மக்கள் பார்க்குற மக்களை வச்சு நம்ம ஜட்ஜு பண்ண முடியாது. ஜாதகத்தில் சொல்கிறீங்க, ஜாதக பிரகாரம் பார்க்குறச்ச
சூரியன் சனி புதன் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறதால ஜாதகத்தில் இருக்கிறதால இவர் அரசியலுக்கு போகக்கூடாது. மீறி போனார்னா தேவையில்லாமல் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரும். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக வரும். அரசாங்க சம்பந்தமான பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக வரும். இவருக்கு ரொம்ப கஷ்டங்கள் வரும். இவருடைய ராசிக்கு சந்திரனுக்கு அஷ்டமத்தில் தான் இப்போ ராகு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். ராகு சஞ்சாரம் பண்ணுறதும் ராகுவோட நட்சத்திரத்தில் பண்ணுறான், அதாவது சதய நட்சத்திரத்தில். ஸோ அதால் பிரச்சனைகள் அதிகமாகும் மொழி குறையாது. சரி, பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா? எதுக்கு விஜய் அவர்கள் அரசியலில் தொடர்ந்து வெற்றி ஏறுமுகத்துக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது வச்சுருக்கீங்க? இல்லை, அது பரிகாரங்கள்ன்றது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போய் ஒர்க் பண்ணாது. ஸோ பரிகாரங்கள்னால் கர்மாவை மாற்றுறது தான் பரிகாரங்கள்னு சொல்லுது. ஸோ உங்களுக்கு கர்மாவில் நீங்கள் எப்படியாவது நம்ம பரிகாரம் பண்ண சில பேர் நிறைய பேர் பண்ணுறாங்க. இவர் கூட 41 ரூபாய் இறந்ததுக்கு கோவாவில் போய் ஏதோ ஒரு பெரிய பரிகாரம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. ஸோ இந்த தாக்கக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் தான் மூச்சு தான் விட்டுருக்கார வழியே பெரிய லெவலில் ரீச் ஆகலை. இது வரைக்கும் ரீச் ஆகலை. அந்த 41 பேருக்கு முன்னாடியும் 41 பேர் இறப்புக்கு பின்னாடியும் நீங்கள் 2 காலத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்கிறது எல்லாமே டவுன்ஃபால் தான் இருக்குது. ஸோ இறங்கும் முகந்தான வழி ஏறுமுகம் கிடையாது. பரிகாரங்கள் வேலை செய்யாது அந்தளவுக்கு. இவர் பேசிக்கலாக எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் அவருடைய குடும்பம் அவருக்கு துணையாக நிற்காது. ஃபஸ்ட்டு திங் ஒன்று. ரெண்டாவது, அவருடைய சொத்துக்களை ஏமாற்றி பிரச்சனைகள் அதெல்லாம் பண்ணி பிடுங்குவாங்க, ஏமாற்றுவாங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள் எதிர்காலத்தில் ஃபேஸ் பண்ணுவார். ஸோ இது அவர் என்ன நினைச்சுட்டு இருக்காரு, என்கிட்ட சொத்து நிறைய இருக்குது, நான் பார்த்துக்குவோம், அது ப்ராப்ளம் இல்லை. இவரை இவருக்கு பேக்ரவுண்டில் சனி புதன் சேர்ந்துருந்தாலும் சனி புதன் 6வது திருவாதிரை நட்சத்திரம் சேர்ந்து இருக்கிறதால இவருக்கு பேக்ரவுண்டில் சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் ஆளை பேக்ரவுண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணுவாங்க. ஸோ அதால் இவர் போய் டொக்கா போய் மாட்டிக்கிட்டு பிரச்சனையில் வருவார். இவருக்கு இறங்கு முகம் தான், ஏறுமுகம் கிடையாது. அது ஒரு மேனியா கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ அடுத்த தேர்தலில் வாய்ப்பு இருக்குங்களா விஜய் அவர்களுக்கு? அதாவது ஒரே ஒரு விஷயம், அரசியல்ன்றதை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடையாது. ஒன்று, சினிமாவில் திருப்பி போனாலும் பழைய இடத்த பிடிக்கவும் முடியாது. ஸோ இறங்குமும் இவர் அரசியலுக்கு வராமல் ஒரு சினிமாவில் மட்டும் இருந்திருந்தாருன்னா இவர் இருக்கிற சொத்துக்களை அப்படியே பத்திரமா வச்சுருந்துருப்பார், அவ்வளோதான். இப்போ சொத்துக்களும் அவர் கையை விட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதாவது ஒரு மனுஷன் ஓஹோன்னு இருப்பான், ஒரு காலகட்டத்தில் ஓஹோன்னு இருப்பான். ஒரு காலகட்டம் முடிஞ்சோன்னா அவன் டவுன் ஆகிடுவான். நீங்கள் ஒரு மனுஷனுக்கு நீங்கள் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏஜ் நீங்கள் கிராஸ் பண்ணி போட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி அவன் ஓஹோன்னு இருந்திருப்பான், அதுக்கு பின்னாடி டவுன் ஆகிருப்பான். சிலர் அதுக்கு பின்னாடி ரொம்ப டவுனாக இருப்பான். அந்த ஒரு 32 வயசுனா அந்த 32 வயசு ரஜினிகாந்த் பார்த்தா 32 வயசுல அப்படி மேலே வந்துட்டான். ஸோ அது வரைக்கும் அவன் பிச்சைக்காரன் தான் இருந்தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி காலங்கள் ஒரு குறிப்பிட்ட கோடு போட்டு இந்த ஏஜுக்கு அப்புறம் ஒரு காலகட்டம் போடுவோம். ஸோ அது போட்டதால் உங்களுக்கு பிரச்சனை. இவருக்கு இப்போ 50 வயசு. இப்போ ஆக்சுவலாக 50 வயசுன்றது இந்த காலச்சக்கர தசையில் நாங்கள் எடுக்கிறது முழுக்க நாங்கள் சொல்லுறோம். பராசர மெத்தட் நாங்கள் எடுக்கிறதே கிடையாது. நாங்கள் எடுக்கிறது பிருகுநந்து நாடையும் சந்திரகலா நாடி ஜெய்மினி 3 வச்சு தான் நாங்கள் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி தான் ப்ரெடிக்ஷன் சொல்கிறது. நாங்கள் சொல்கிற ப்ரெடிக்ஷன்ஸை ஃபுல்லாகவே இதுதான் பேஸு. இதுலேருந்து தான் நாங்கள் ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம். இதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். அவர் ஏறுமுகம் முடிஞ்சு போச்சு, இறங்குமுகம் தான் ஆரம்பமாக இருக்கின்ற குடும்பம் அவருக்கு எந்த காலத்திலும் கடைசி வரைக்கும் அமையாது. அமைஞ்சாலும் அந்த மாதிரி தனியாக அப்படி இப்படி அமையலாம். பர்மனெண்ட் குடும்பம் அவருக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஓகே சார். இந்த தேர்தலில் ஓரிரு இடங்களாவது வெற்றி பெற முடியுமா? விஜயின்ல அந்த கட்சியை சார்ந்த 234 தொகுதியில் போட்டியிடுறாங்க கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள். ஏதாவது ஓரிரு இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா சார்? ஜெயிக்கிறது தோக்கிறதுன்றது அவங்களுடைய ஓரளவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு, இண்டிவிஜுவல் ஜாதகத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு, அதர் திங்ஸும் இருக்குது. அதில் ஒன்றா இண்டிவிஜுவலாக வரலாம். ஆனால் அவங்க வெளியே மேலே வந்தாலும் சரி, 30 பேர் வரலாம், 20 பேர் வரலாம், வந்தாலும் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அவங்கள மற்ற கட்சிக்காரங்க பணம் போட்டு இழுத்துருவாங்க. அதாவது இவருக்கு நம்பிக்கை துரோகம்ன்றது இவருடைய ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குது. இவரும் சாதாரண ஆள் கிடையாது. இவர் 5ஆம் இடத்துல ராகு இருக்குது. ராகுவோட மாந்தி சேர்ந்துருக்கு. இந்த மாந்தி சேர்ந்துருந்துன்னா இது பூர்வ ஜென்ம கர்மாவிலேருந்து வருதுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க. மாந்தி எப்போ ஒரு ஜாதகத்தில் வந்துட்டுன்னா அந்த 5ஆம் இடத்துல வந்தால் பூர்வ ஜென்ம கர்மா, பூர்வ ஜென்மத்திலேருந்து அவர் ராகு. பேசிக்கலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப சாதாரண பிரில்லியன்ட் இல்லை. மற்றவங்களோட
நீங்கள் ஒரு நிமிஷத்தில் நடிக்கிறத ஒரு செகண்டில் கண்டுபிடிப்பார். அந்தளவுக்கு பயங்கரமான பிரில்லியண்ட்டு. ஆனால் அவரை விட பிரில்லியண்ட் ஒரு ஆள் வந்து அவர் கவுத்துருவோம். ஸோ வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரில பெரிய பெரிய புத்திசாலிகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். எவ்வளோ பெரிய டைஜாண்டிக் பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கூட இருக்க கூட ஒரு சாதாரண ஆள் தான் அவங்கள கவுத்து விடுவாங்க. நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும். அவங்க கூட இருக்கிற ஒரு சாதாரண ஆள் அவங்க நேரம் வரும்போது கரெக்டாக கவுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களை கவுக்குறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே சார், சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. எது இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. அதை பற்றியில் பேசிக்கலாக இஸ் நாட் ஏ குட் பர்சன். ஃபஸ்ட்டு திங் 5ல் ராகு இருக்குது குட் பர்சன் கிடையாது. ஸோ 12ல் இருக்கிறது கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் அதிகமாக கண்டினியூஸாக இனிமேல் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதில் இவர் நினைக்கிறாரு நம்ம ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுவோன்ட்டு. இனிமேல் ஃபாரினில் போய் செட்டில் ஆக முடியாது. அந்த கண்டிஷன்ஸ் ஓவர். ஓகே. ஸோ எதுவும் பண்ண முடியாது. நன்றி, வணக்கம். அகம் பிரம்மாஸ்மி.